டே டு டே லைஃப்ல எல்லா விஷயத்துலயும் அப்கிரேடுன்றது நடந்துகிட்டே இருக்கு. ஆஸ் அ காமன் மேனா இந்த அப்கிரேட் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றத ஒரு 3 விஷயத்த வச்சு நான் கம்பேர் பண்ணி இந்த வீடியோல பேச போறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஓடிடி. இப்போ வந்துட்டு டே டு டே லைஃப்ல நம்மளால ஓடிடி பார்க்காம இருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிவி தான் வீட்டில் வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கிற ஒரு விஷயம். இப்போ டிவியில் பிக்சர் வரணும்னா நம்ம கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த கேபிள் கனெக்ஷனுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வேற எதுவும் அடிஷ்னலாக நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுலேயும் ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விலை கம்மி, ஜஸ்ட் 100 ரூபா மட்டும் கொடுத்துட்டோம்னா அட்வான்ஸ்ன்றது எவ்வளோ ஞாபகம் இல்லை. அட்வான்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணுமா, மேபி ஒரு 500 அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா கேபிள் வந்து திடீர்னு கட் ஆகிடும். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக கட் ஆகிடும். உங்களுக்கு பொறியா தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது டிவியில் கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லா சேனலுமே நல்ல கிளாரிட்டியாக வராது. ஒரு சில சேனல்ஸ்லாம் கொஞ்சம் பொறியாக வரும். இந்த 2 டிராபேக்ஸை தவிர்த்து இதில் வேற எதுவும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு கிடையாது. ஸோ அதோடைய அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம். ஸோ செட்டப் பாக்ஸ் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை செட்டப் பாக்ஸ் சால்வ் பண்ணிச்சா இல்லையா? அதாவது ஒரு அப்டேட்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை அந்த அப்கிரேட் வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட்டப் பாக்ஸ்ன்ற ஒரு விஷயம் சால்வ் பண்ணிச்சு. ப்ரைஸிங்குமே இங்கே 100 ரூபா கொடுக்குறோம்னா அங்கே ஒரு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவையான சேனல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பிளானாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் செட்டப் பாக்ஸில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன? சேனல் வந்து பொறியாக தெரியுது. ஸோ சேனல்ஸ் வந்து பொறியாக தெரியறது இந்த செட்டப் பாக்ஸில் சால்வ் ஆச்சு. எல்லா சேனல்ஸுமே நல்லா கிளாரிட்டியாக தெரிய ஆரம்பிச்சது. கேபிள் கனெக்ஷன்ல இருந்த இன்னொரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வந்துட்டு கட் ஆகுது. செட்டப் பாக்ஸ் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுச்சான்னு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினெட்லி அந்த ப்ராப்ளத்தை அது சால்வ் பண்ணுச்சு. ஸோ செட்டப் பாக்ஸ்லேயும் ஒரு டிராபேக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை டைமில் கட் ஆகுது. அப்படியே நெக்ஸ்ட் அப்கிரேடுக்கு வருவோம். செட்டப் பாக்ஸ்ல இருந்து ஓடிடி. டே டு டே லைஃப்ல ஒரு காமன் மேன் எத்தனை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றான்? ஹாட் ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைமு, சன் நெக்ஸ்ட், ஜி5, சோனி, ஆஹா இப்படின்னு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. செட்டப் பாக்ஸோ கேபிள் டிவிலையோ ஜஸ்ட் நான் ஒரு 1 டைம் மட்டும் பேமெண்ட் பண்ணா போதும். ஆனா இந்த ஓடிடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஒரு ஓடிடி ஒரு பிளாட்ஃபார்மு, ஒரு படம் வந்துட்டு ஒரு இதில் ரிலீஸ் ஆகுது. ஸோ முன்ன வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னா போதுங்க, வேற எதுவும் நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண மாட்டேன். எல்லா படமும் ஒரு சேனல்ல வரும், எல்லா சேனல்ஸுமே நான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ ஒரு படம் வந்துட்டு ஜியோ ஹாட் ஸ்டார்ல வருது, இன்னொரு படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல வருது. நான் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்குமே ரீசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுமே நான் ரீசார்ஜ் பண்ணணும்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கிட்ட நம்மளுக்கு செலவாகுது. ஆஸ் அ காமன் மேனா ஒரு சாமானியன் தமிழ்நாட்டில் வந்துட்டு சராசரியான சேலரியே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000லேருந்து ஒரு 30,000 வரைக்கும் இருக்கும். சராசரியாக ஒரு ஆவரேஜாக வாங்குற ஒரு சேலரி எல்லாரும். இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு மட்டுமே யாராச்சும் 10,000 ரூபாய் செலவு பண்ண முடியுமா? இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிச்சு எல்லா சேனல்ஸையும் மழை டைமில் பார்த்துக்க முடியும். இது ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நெகட்டிவ் சைடு தான். இதெல்லாம் பத்தாதுன்னு அமேசான்காரன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் ஒரு சில படத்தை வந்துட்டு நம்ம ரெண்ட் எடுத்து பார்க்கணும். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம வாடகைக்கு போகிறோம், அங்கே வந்துட்டு அட்வான்ஸும் பே பண்ணிடுறோம், நம்ம வாடகையும் பே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் உள்ளே போகிறோம். வீட்டுக்கு உள்ளே போனால் பாத்ரூம் வந்து லாக் ஆகிருக்கு. எதுக்கு பாத்ரூம் லாக் ஆகிருக்குன்னு ஹவுஸ் ஓனர் கால் பண்ணால் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் மந்த்லி ஒரு 5,000 சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்ற கதையா இருக்கு. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் பேமெண்ட்டில் தான் இருக்கும். அதாவது ஒரு இப்போ ஃபோட்டோஷாப் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப் 7 அப்படின்ற ஒரு ஃபோட்டோஷாப் டூல் இருக்குன்னா அதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 5,000 கொடுத்து வாங்கிட்டோம்னா அதை லைஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்றதே ஒரு காமன் மேனுக்கு ஒரு பெரிய பேர்டன் தான். ஏன்னா இப்போ நான் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்னாலும் நான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், வீடியோ எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் டூல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நான் மந்த்லி இல்லை இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் நான் வாங்குறேன்னா அதுக்குமே நான் இயர்லி ஆர் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை இந்த 1 டைம் பேமெண்ட்டுன்ற ஒரு கலாச்சாரத்தையே அழிச்சிட்டானுங்க. அதாவது இப்போ நான் காசு கொடுத்துட்டு நான் ஒன்ஸ் நான் வாங்கிட்டேன்னா அதை லைஃப் டைம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கல்ச்சரையே வந்துட்டு இவனுங்க அழிச்சிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம வந்துட்டு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நாளடைவில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அந்த திருட்டு விசிடின்றது வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக இருந்தது. நீங்கள் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனு, ரெண்டலு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ரூல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு காமன் மேன் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டே இருந்தீங்கன்னா, அவன் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுவான்னா ப்ராக்ஸி வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ரீசார்ஜுக்கு வருவோம். 2005ல இருந்து 2015 வரைக்கும் இந்த பீரியட்ல எடுத்துப்போம். ஒரு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா அந்த 10 ரூபாய் பேலன்ஸா வந்துடும். அந்த 10 ரூபாய்க்கு நம்ம யாருக்கு வேணா கால் பண்ணி பேசிக்கலாம், பேலன்ஸ் முடிகிற வரைக்கும். இன்கமிங் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும். அவுட் கோயிங்க்கு தான் நம்ம இந்த ரீசார்ஜ்ன்றது பண்ற மாதிரி இருக்கும். சிம் கம்பெனிஸ் நிறைய இருந்தது. ஏர்செல், ஏர்டெல், ஐடியா, வோடோஃபோன், டொக்கோமோ. ஸோ இத்தனை நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள அவங்க போட்டி போட்டுக்கிட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு விடுவாங்க. மேஜரா சொல்ல போனோம்னா இந்த ஐடியா, வோடோஃபோன்ல வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஃப்ரீ சிம் நிறைய கொடுப்பாங்க. 1 மந்த் ஃப்ரீ கால்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேல் ரீச் அதிகமாகணும்ட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஏன்னா மிஸ்டு கால்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ ஒருத்தர் வந்துட்டு இப்போ வீட்டில் ஒரு 2 பேர் மட்டும்தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிப்பாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு இவருக்கு வந்து மிஸ்டு கால் கொடுத்துருவாரு. மிஸ்டு கால் பார்த்த உடனே இவரு அவங்களுக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதான் வந்துட்டு அந்த மிஸ்டு கால் வச்சு ஃபர்ஸ்ட்லாம் நிறைய ஜோக்ஸே இருக்கு. ரீசார்ஜ் பண்ற காசுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாவே ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப நேரம்லாம் பேச முடியாது. ஏர்செல்ல வந்துட்டு இந்த 7 ரூபாய் பிளான்லாம் இருக்கும். 7 ரூபாய்க்கு ஏர்செல் போட்டோம்னா ஏர்செல் டு ஏர்செல் வந்துட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் அன்லிமிட்டடாக நம்ம பேசிக்கலாம். நெட் யூசேஜ் அதிகமாக வரும்போது ஒரு 2010 பீரியட்லேருந்து 2015 பீரியடில் நெட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த நெட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த டைமில் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணாதான் அந்த 1 GB டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 விஷயம். ஒன்று வந்துட்டு டேட்டாவுடைய இன்டர்நெட் டேட்டாவுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால் வந்து லிமிட்டடாக தான் பேச முடிஞ்சது. இதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறேன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 to 15 நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அந்த பீரியடில் ஜியோன்னு ஒருத்தன் உள்ளே வரான். உள்ளே வந்து எல்லா சிம்மையும் அடித்து தூக்குறான். நம்மளுக்கு இருந்ததே 2 பிரச்சனை. 2 பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கால் ஃப்ரீ, டேட்டா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ சிம்மை வந்துட்டு வாரி இறக்கிறான். நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்த ஒரு மெத்தடையே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. 3 மாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 300 ரூபாய் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு ரீசார்ஜ் பிளானு இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு நான் 1000 ரூபான்றது பே பண்ணி ஆகணும். முன்னெல்லாம் வந்துட்டு இன்கமிங் ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் இப்போலாம் இன்கமிங் வரணுனாலுமே நம்ம காசு பே பண்ணி ஆகணும். அதாவது பேசிக் பிளான்ன்றது போட்டாகணும்னு சொல்கிறாங்க. அந்த பேசிக் பிளானில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காலு, டேட்டா இந்த 2மே நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இதில் டேட்டான்றது எல்லாருக்குமே யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் கீபேட் இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த 300 ரூபான்ற அந்த பேசிக் பிளான் வந்துட்டு இப்போ போடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ ஒரு மோனோபோலி மாதிரி ஜியோ ஆயிடுச்சு. ஸோ மோனோபோலி மாதிரி ஆயிட்டனால இப்போ நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய சிம் கம்பெனிஸ் இருக்கும். அதுலேருந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு 2 பேருக்குள்ளே தான் போட்டியேன்னு சொல்லிட்டு ஒன்று ஜியோ, இன்னொன்று ஏர்டெல். ஸோ நம்மளுக்கு இவன் விட்டான் அவன் விட்டான் இவன் 2 பேர் தான் மார்க்கெட்டில் இருக்காங்கன்னும் போது ஸோ இப்போ அவங்க வைக்கிறது தான் ரூல்ஸு, அவங்க வைக்கிறது தான் சட்டம். இப்போ அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டாகணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட் மேட்ருக்கு வருவோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்துட்டு 3.5 mm ஜாக் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் ப்ளக் பண்ணி நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3.5 mm ஜாக்கையே வந்துட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு அந்த ஒயர்டு ஹெட்செட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒயர்டு ஹெட்செட் வந்துட்டு ரொம்ப சீப்பாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளூடூத் ஹெட்செட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேண்டேட்ரியாக அதை கொண்டு வந்துடுறாங்க. நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இப்போ எனக்கு ஒயர் ஹெட்செட் யூஸ் பண்ணணுன்னு தான் விருப்பம். ஆனால் என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ்லேயே அந்த 3.5 mm ஜாக்கே கிடையாது. ஸோ நான் அந்த ப்ளூடூத் ஹெட்செட் தான் வாங்கணும்னு நான் அந்த ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறேன். முன்னாடி பிரச்சனையே இல்லாமல் இருந்தது வந்துட்டு இங்கே பிரச்சனையாக வந்துட்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஒயர் ஹெட்செட்டுக்கு நான் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டுக்கு நான் தனியாக சார்ஜ் போடணும். இந்த நெக் பேண்டாச்சும் பரவாயில்ல, தனியாக சார்ஜ் போட்டோம்னா ஓகே. அந்த ஏர்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த பாடுக்கு வந்து தனியாக சார்ஜ் போடணும். நம்ம காதில் எடுத்து ஒரு 3 மணி நேரம் பாட்டு கேட்டோம்னா இது வந்து சார்ஜ் டவுன் ஆகிடும். திரும்ப நம்ம அந்த பவுச்சுக்குள்ளே போட்டு சார்ஜ் ஏற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபோனில் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. இந்த அழகில் இந்த ப்ளூடூத் வேறு சார்ஜை வந்துட்டு கன்சியூம் பண்ணி இன்னுமே நம்மளுக்கு அது ஒரு பேர்டனாக தான் இருக்குது இந்த அப்கிரேடுன்றது. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 விஷயத்துலையுமே இந்த அப்கிரேடுன்றது இந்த காமன் மேனுக்கு அவனுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணதை விட அவனுடைய பிரச்சனையை இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.